Hey guys, welcome back to Kurimurai. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது கூட ஃபைலை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ, ரொம்ப குட்டியாக இருக்க போது. ஸோ நம்ம வந்து டே 15ல் இருக்கோம் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் கோடு தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இருக்குது. அண்ட் இந்த வெப்சைட்டில் நம்மளோட letcode வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் பேஸ் பண்ணி மேபி போகலாம். இங்கே வந்து டவுன்லோட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு .txt என்ற ஒரு ஃபைல் வந்து வருது. ஸோ இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அது போகிறதுக்கு பதிலாக நான் எக்ஸலுக்கே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம லிங்க் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பேஜ்.லொக்கேட்டர் டவுன்லோட் எக்ஸல், அதாவது இது வந்து லிங்க் டெக்ஸ்ட், அது வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் வந்து நடக்க போகுது கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பேஜ்.வெயிட் ஃபார் டவுன்லோட் அப்படின்னு சொல்லணும். உள்ள இந்த கால்பேக், அதாவது லேம்டாவில் நம்ம வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லைக் வெயிட் பண்ணுங்கள். எப்போ வெயிட் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ண அப்புறம் வெயிட் பண்ணோம். ஸோ அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் என்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ அதில் சப்போஸ் நான் வந்து டவுன்லோட் ஆகிற பாத் எனக்கு தெரியணும் அப்படின்னா download.path என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு வந்து அந்த ஃபைல் எங்கேருந்து டவுன்லோட் ஆகுது, அதாவது என்னோடய சர்வரில் இருக்கிற அட்ரஸ் இல்லை அந்த ஃபைலோட அட்ரஸ் வேணும் அப்படின்னா .url அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபெயிலியர் என்ன கொடுக்கும் அப்படின்னா நல் கொடுக்கும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆகலைன்னா டவுன்லோட் ஆகும் போது நெட்வொர்க் கனெக்ஷனோ இல்லை சர்வர் இஷ்யூனால சப்போஸ் டவுன்லோட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா download.suggested ஃபைல் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பாத்துக்கும் சஜஸ்டட் ஃபைல் நேமுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னன்னு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி யூசர் ஆப் டேட்டா லோக்கல் டெம்ப், அதாவது எப்போவுமே Playwright வச்சு நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டெம்பரரி மெமரியில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Playwright ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு வந்திருக்கு, அதுவும் ஃபோல்டர் தான். லாஸ்ட்டில் இருக்க தான் என்னோட ஃபைல். அந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரீடபிள் ஃபார்மெட்டில் இல்லை, ஏதோ ஒரு ஃபைல் ஃபார்மெட் மாதிரி இருக்குப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னோட சர்வர் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் என்னோட ஃபைல் வந்து வந்திருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணி டைரெக்டாக நான் என் ப்ரௌசரில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுதான் வந்து யூஆர்ஐயோட இது. அண்ட் நல் ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்மகிட்ட இங்கே ஃபெயிலியர் இல்லை. சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அதோட ரெஸ்பெக்டிவ் டேட்டா ஏதாவது வரும். ஓகேவா? அண்ட் சஜஸ்டட் ஃபைல் நேம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சஜஸ்டட் ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட நேம் sample.xls. Playwrightக்கு எப்படி தெரியும் அது வந்து ஒரு sample.xls ஃபைல் வித் XLS ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரௌசரில் இங்கே டவுன்லோட் ஈக்குவல் டு sample.xls கொடுத்துருக்கோம். ஸோ இது பேஸ் பண்ணி தான் Playwright அதை வந்து ஜென்ரேட் பண்ணும். சப்போஸ் இந்த ஆட்ரிபியூட்டும் இந்த வேல்யூ இல்லை அப்படின்னா சம் ரேண்டம் நம்பர் நேம் தான் வரும். ஓகே, ஹேஷ் மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து வரும். இப்போ நம்ம வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாத்தில் சஜஸ்ட் பண்ண மாதிரி இது வந்து எப்போவுமே டெம்பரரி மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டெம்பரரி மெமரியில் ஸ்டோர் ஆகுறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா playwright.close கொடுக்கும் போது அந்த ஃபைலையும் சேர்த்து டவுன்லோட் டெலீட் பண்ணிடும். பட் டெலீட் பண்ண ஃபைலை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும், நான் ஒரு வேறு டைரக்ட்ரியில் என் சிஸ்டமில் எங்காவது சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ download.save as, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா path.getல இந்த download.suggested ஃபைல் நேம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நேம் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் ஏன் இதை பர்டிகுலராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது ஆல்ரெடி எனக்கு ஃபைல் நேம் ப்ளஸ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் டேரெக்டாக அதே கொடுத்துட்டேன்னா என்னோட ரூட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்டில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா sample.xlx அப்படின்ற நம்மளோட அந்த எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்லிப்ஸ்லேயே ஓப்பன் ஆகும். பட் அந்த மாதிரி மோஸ்ட்டாக பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் லொக்கேஷன் அந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? ஸோ டவுன்லோடுன்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதனால தான் நான் வந்து ரொம்ப டைப்லாம் பண்ணல, அப்படி இருக்கிற கோடை உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டேன். அண்ட் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சொல்லணும்னா என்னென்னு தெரியல, மறந்துட்டேன், இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன்.
நம்ம டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இது வந்து வெயிட் பண்ணும். ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, இல்லைனா க்ளோஸ் வந்து ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ணுறீங்க. ஒரு 10 MB 20 MB இருக்குது அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் ப்ரௌசர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரௌசர் வந்து க்ளோஸ். சரி, இந்த வீடியோ கால் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இது வந்து 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அதே சேம் கான்செப்ட் பேஜ் டாட் வெயிட் ஃபார் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் டாட் ஆன் டவுன்லோட், அதாவது ஈவெண்ட் லிசனர் மாதிரி ஒர்க் ஆகும், ஈவெண்ட் ஹேண்ட்லர் மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பேஜ் டாட் ஆன் டயலாக் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும், அதை பேஸ் பண்ணி டவுன்லோட் பாத் இல்லை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எல்லா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. இது வந்து எப்பவுமே லைக் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் அளவுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கால் தான். டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய், டேக் கேர். ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, அதே சேம் அசைன்மெண்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீதி 2 ஃபைல் ஃபார்மேட் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி